பாராளுமன்றத்தில் போய் பெரியார் வாழ்கன்னு சொல்லு, சரி பரவாயில்ல, ஏதோ பெரியார் இந்த மண்ணுக்கு மக்களுக்காக உழைச்சாரு, சாதியை ஒழிக்க பாடுபட்டாரு, ஏதோ 70 வயசுல ஒரு திருமணம் பண்ணி ஏதோ புரட்சியை செஞ்சாரு, சரி. கலைஞர் கருணாநிதி வாழ்கன்னு சொல்ல ஒரு நியாயம் இருக்கு. அவரு உலகவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புதுலமே, அன்பே அழகே இன்பமே இனிய தண்டனே மரகத மணியே மாணிக்க சொல்றே ஏதோ எழுதினாரு பேசினாரு, சரி. சரி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லு. ஏதோ ஸ்டாலின் 16 வயசுல கட்சியில சேர்ந்து மிசாவில் அடி வாங்கி ஆகாத்த வகையில அப்படி ஏதோ ஒண்ணு பேசி ஏதோ ஒண்ணு பண்ணி தமிழ்நாட்டில் நமக்கு நாமே நடைபயணம் போய் எதிர்கட்சியா இல்லாத திமுகவை ஆளுங்கட்சி ஆக்கி கஷ்டப்பட்டார் ஸ்டாலின் அவர்கள். அதனால அவர் வாழ்கன்னு சொல்லி நான் சொல்றேன். நல்ல வெள்ளை வெட்டி வெள்ளச்சட்டை கட்டிக்கிட்டு கருப்பு சிவப்பு கோடு போட்ட இதை போட்டு கஞ்சி போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு நல்ல பொட்டு வச்சுக்கிட்டு திருநீர் வச்சுக்கிட்டு ஃபார்ச்சுனர் கார்ல போறிய உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றிய, உன் பொண்டாட்டி எப்பறம் அவன் மூஞ்சில முடிக்கிறா என்று நான் கேட்கல. இடுமாவளம் கார்த்தின் ஒரு தம்பி ட்விட்டர்ல கேட்டிருக்கான். உனக்கு வெக்கம் இருந்தா, சூடு இருந்தா, சொர்ணை இருந்தா, நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்டா எப்பறம் பாராளுமன்றத்தில் போய் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்ற? சின்னவர் வாழ்க, இளையவர் வாழ்க, எங்கள் வருங்காலம் வாழ்க. ஒட்டுமொத்தமான உலகமும் பார்த்துக் கொண்டிருக்கிற பாராளுமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க என்று சொல்வதற்குத்தான் நீங்கள் கள்ளக்குறிச்சியிலும் விழுப்புரத்திலும் நீங்கள் ஆரணியிலும் திருவண்ணாமலையும் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தீங்களா? இதே விழுப்புரத்தில், இதே கள்ளக்குறிச்சியில, இந்த பக்கம் திருவண்ணாமலை ஆரணியில பிரபாகரன் பிள்ளை ஒருத்த உள்ள போயிருந்தாலும் ஒட்டுமொத்தமான ஊடகமும் திரும்பி பார்த்திருக்கும். தலைவர் பிரபாகரன் மீது ஆணையாக என்ற உறுதிமொழியை அவன் எடுத்திருப்பான். அப்ப அந்த அடிமை கூட்டத்தினுடைய இன்னொரு அடிமை எம்எல்ஏவை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்களா, இல்லை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்க வந்திருக்கிற அபிநயாவை தேர்ந்தெடுக்க போறீங்களா என்பதுதான் இங்க இருக்கிற கேள்வி.